12th அக்கவுண்டன்சி சாப்டர் 4ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சம் வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். கொஸ்டின்ல ப்ராஃபிட் வெயிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 4 காலம் ஓப்பன் பண்ணிடலாம். இயர் ப்ராஃபிட், வெயிட்டட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்களோ அப்படியே காப்பி பண்ணிடலாம். 2015க்கு வந்துட்டு 20,000 சொல்லியிருக்காங்க. வெயிட்டுக்கு நேரா 1 சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 2016க்கு 22,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2017க்கு 24,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 3. லாஸ்டா இருக்கிற 2018க்கு 28,000 ப்ராஃபிட், வெயிட்டட் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் ப்ராஃபிட்டை எழுத போகிறோம். 20,000 into 1 20,000, 22,000 into 2 44,000, 24,000 into 3 72,000, 28,000 into 4 1,12,000. இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ண போகிறோம். வெயிட்டை டோட்டல் பண்ணால் 10 வருது. வெயிட்டட் ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 2,48,000 வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். அதாவது கூட்டு சராசரி லாபம் = லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து 2,48,000 டிவைடட் பை வெயிட் வந்து 10 இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 0 போக 24,800 தான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஃபைனலாக குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 24,800 into 3 74,400. இதே மாதிரி எக்ஸைஸில் ஒரு சம் இருக்குது. நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.